என் கட்டளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல. உன் கண்மணியத்தோட விட்டுருவியா? உன் புள்ளியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், யார வேணா, ஏன் நீயே தொடுவியா? உன் கண்ணு திறந்து கருவில உன் கண்ணு டமான்னு குத்திப்பியா? குத்த மாட்டேன். அது போல ஆண்டுடைய கட்டளையும் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிழைத்தவர்களாய், ஜீவன் உள்ளவர்களாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்க தேவன் பேசுகிற காரியத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அலட்சியம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பிசாசுடைய தந்திரம். அதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. வர காரியங்கள், பேசின வார்த்தைகள், சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், உரைக்கிற உபதேசங்கள், இது எல்லாத்தையுமே அலட்சியமா எடுக்கிறதுனால இன்னும் நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்குது. கர்த்தர் மாற்றும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம அழைத்திருக்கிறார். தயவு செஞ்சு உன் கண்மணி எப்படி பாதுகாத்துக்கிறோ அப்படி கவனமாய் அதை கேட்டு நடந்து கொள். உன் வாழ்க்கை 100% நிச்சயமாய் மாறும்.